ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி நியூ இன்ஸ்டால்மெண்ட். நமக்கு பார்க்க போகிறது எக்ஸ்பெல்ட் சாப்டர் 21 தான். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு அரைச்சி புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைபையும் வீடியோ பார்த்துட்டு எல்லாரும் ஒரு லைக்கையும் போட்டு பாருங்க. சரி வாங்க வளவலாம் பேசாம டேரக்டா எபிசோடுக்குள்ள போகலாம். எபிசோட ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோயின் டைசீட்டோட ஹெட் குவார்டர்ஸ் வாசல்ல தான் நின்றுட்டு இருக்காங்க. ஹெட் குவார்டர்ஸை பார்த்து நம்ம ஹீரோயின் அதுக்கெல்லாம் ரினோவேஷன் முடிச்சிட்டாங்க, நான் அவ்வளோ சீக்கிரமா முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட்ட கேட்டுட்டு இருக்கான். அதான் அவங்க ஹீரோட லீட் ஒரு எத்து சமம் ஆச்சு. ஸோ அது நல்ல வேகமா முடிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். அந்த டைம் பார்த்தா நம்ம வாய்ஸ் லீட் வந்துட்டு இருக்காங்க. என்னப்பா ஃபன் கில்டு, நீங்க இந்த பக்கம் வந்துருக்கீங்க, பார்த்து ரொம்ப நாளாவது நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டுட்டு இருக்காங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோ ஹலோ நாங்க இந்த மாதிரி யூன்டா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தாங்க. சோ யூன்டா இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கா. இதை பார்த்து நம்ம ஓசில யூன்டா கொஞ்சம் வெளில போயிருக்காரு, சோ உங்களால இப்ப பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்ட நம்ம ஹீரோ ஐயே இப்ப நான் என்ன பண்றது, நான் ஹில்ஃபை பத்தி யூன்டாட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருந்தாங்க. சரி ஓகே பரவாயில்ல, நாங்க யூன்டா வந்ததுக்கு அப்புறம் நாங்க வந்த விஷயத்தை அவட்ட சொல்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். கண்டிப்பா ரிட்டர்ன் வந்ததுக்கு அப்புறம் நீங்க வந்தீங்க அப்படிங்கிற விஷயத்தை சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓசில சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க அந்த மாதிரி பேசிட்டு பின்னாடி இருந்து ஒருத்த மேம் ஒரு பெரிய பிரச்சனை ஆயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கான். ஐயூபிஎஸ்சி ரைட் பண்றதுக்கு ஒரு டீம் அனுப்பி வச்சு நம்ம யூனிவர்சிட்டி டீம் அவங்களோட கனெக்ஷன் கட் ஆயிட்டு அவங்க கடைசியா சொன்னபடி பார்த்தா அவங்க இன்னும் ஐயூபிஎஸ்சி பில்டிங் குள்ளதான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்ட வயசுல சமேஷ் ஆகுறாங்க. சரி ஓகே, ஏதா இருந்தாலும் உள்ள போய் பேசிக்கலாம், நம்ம கில்ல மெம்பர்ஸ்க்கு முன்னாடி இதெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு, இந்த மாதிரியான ஒரு விஷயம் யூன்டால சமயத்தான் நடக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த டைம் இதை பார்த்த ஹீரோ ஆமா வயசு ஐயூபிஎஸ்சிக்கும் உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். அடுத்த சீன்ல பார்த்தா நம்ம ஹீரோயின் ஹெலிகாப்டர்ல வச்சுட்டு போயிட்டு இருக்காங்க. நான் இப்ப சொல்ல போறது கொஞ்சம் முக்கியமான சீக்ரெட், யாரையும் சொல்லாதீங்க அண்ட் யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஹீரோஸ் அசோசியேஷன் ஒரு ஆர்டர் போட்டாங்க. இந்த மாதிரி மொத்த கில்டையும் சேர்ந்து ஐயூபிஎஸ்சி பத்தி ரிசர்ச் பண்ண சொன்னாங்க. இந்த மாதிரி புது மாஸ்டர் கிரியேட் ஆகுற இந்த மாதிரி பிரச்சனை வரதுக்கெல்லாம் பின்னாடி உத்தமன் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கதா எல்லாரும் சந்தேகப்பட்டாங்க. சோ அதனால இந்த ஆர்டர் இந்த 6 கில்டுமே பாஸ் ஆச்சு. 6 கில்டு சேர்ந்து ஒண்ணா இன்வெஸ்டிகேட் பண்ண சொன்னாங்க. இதை கேட்ட ஹீரோயின் 6 கில்டு சேர்ந்து வேலை பார்க்குற அளவுக்கு அவ்வளவு பெரிய விஷயமா இருந்தா இதுக்கு டைல்ஸ் கிட் மட்டும் தனியா வேலை பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. ஏன்னா யூன்டா மத்த எந்த கில்டையுமே நம்பல, அது மட்டும் இல்லாம சேர்ந்து வேலை பார்க்கறது தேவையில்லாத பிரச்சனை கிரியேட் பண்ற மாதிரி தான் நினைச்சிட்டு இருந்தாரு. சோ அந்த ரீசன்னால தான் நாங்க ஓனாவே ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சாங்க அண்ட் இன்வெஸ்டிகேட் பண்ணி யூனிசிக்கோட டீம் ஐயூபிஎஸ்சி பில்டிங்க்கு ரிசர்ச் பண்றதுக்கு அனுப்பி வச்சாங்க. சோ அந்த டைம் தான் நீங்க அவங்களோட கனெக்ஷன் இழந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்டுட்டு இருக்கா. அண்ட் அது மட்டும் இல்லாம இப்ப நீங்க அவங்களுக்கு பேக்கப் சென்ட் பண்ற மாதிரி இருந்தாலுமே உங்களுக்கு எக்ஸ்போஸ் பண்ணிக்காம சென்ட் பண்ண முடியாது அப்படி சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கா. ஆமா இப்ப எங்களால பேக்கப் சென்ட் பண்ண முடியாது, பேக்கப் சென்ட் பண்ண மாதிரி இருந்தா மத்த கிட்ட ஹெல்ப் கேட்டுதான் கண்டிப்பா ஹெல்ப் கேட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரிஞ்சிடும் நாங்க அந்த மாதிரி தனியா வேலை பார்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற விஷயம் அப்படி சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்ட ஹீரோ அப்பனா இந்த விஷயத்தை எங்கள்கிட்ட விட்டுருங்க, இந்த விஷயத்தை நாங்க பாத்துக்கிறோம் அப்படி சொல்லிட்டு இருக்கோம். நாங்க இனிமே ஒரு புது கில்டு தான், சோ நாங்க அதுல போய் ஹெல்ப் பண்றதுனால பெருசா பிரச்சனையும் வராது, யாருமே சந்தேகப்பட மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம எங்க கில்ல 2 பேர் தான் இருக்காங்க, சோ நாங்க ஈஸியா ஸ்னீக் இன் பண்ணி கூட போலாம் அப்படி சொல்லிட்டு இருக்கோம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோயின் ஹெலிகாப்டர் வாசல் நின்றுட்டு இருக்காங்க. சரி ஓகே, இப்ப நம்ம சில்ஃபோட புது பவர்ஸ் எல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்தரலாமா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சில்ஃபை சமன் பண்ணிட்டு இருக்காங்க கையில. ஐ மீன் அவனோட பவரை கேதர் பண்ணிட்டு இருக்காங்க, சமன் பண்ணல. ஓகே நான் மாத்தி சொல்லிட்டேன். சரி ஓகே, நீ ஆல்ரெடி பண்ண ஞாபகம் இருக்குல்ல, அதே மாதிரி திருப்பி லேவிடேஷன் மேட்ச் யூஸ் பண்றியா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்டுட்டு இருக்கான். அவன் இப்ப என்னடா பண்ண போறா, என்ன கீழே குதிக்க போறியா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்டுட்டு இருக்காங்க. பேசுறதுலாம் நேரம் இல்லாம அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ டக்குனு கீழே குதிச்சிடறான். இதை பார்த்த ஹீரோயின் டே ஸ்பெல்ல கேஷ் பண்றதுக்கு ஒரு செகண்ட் டைம் கொடுத்துட்டு போடா அப்படி சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க. சோ அதோட அந்த சீனை கட் பண்ணிட்டு டைரக்ட் அடுத்த சீனுக்கு வராங்க. இந்த சீன்ல பார்த்தா ஐயூபிஎஸ்சி நடந்துட்டு இருக்க விஷயம் தான் காமிக்கிறாங்க. எல்லாம் அடிபட்டு சாப்பிடுற சுச்சுவேஷன்ல கடந்துட்டு இருக்காங்க. ஆமா இப்ப இங்க என்னதான் நடந்துச்சு, கிட்டத்தட்ட நாங்க ஜெயிக்க போற நிலைமையில இருந்தாங்க. ஆனா இப்ப இங்க என்ன நடந்துச்சுன்னே புரியல அப்படின்னு சொல்லிட்டு அங்க கிடக்கலாம் பேசிட்டு இருக்காங்க. ஐ மீன் மனசுக்குள்ளேயே நினைச்சிட்டு இருக்காங்க, ஏன்னா பேச முடியாத அளவுக்கு அடிபட்டு கிடக்குறாங்க. அந்த டைம் நம்ம யூனிசிக்கு எல்லாம் நல்லா தானே இருக்கீங்க, எல்லாம் ஓகேவா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு வந்துட்டு இருக்கான். இங்கிட்டு பார்த்தா அவங்க டீம்ல உள்ள எல்லாரும் கிட்டத்தட்ட சாப்பிடுற நிலைமையில அடிபட்டு கடந்துட்டு இருக்காங்க சுத்தி ஒவ்வொருத்தனா. ஆமா இது இப்படிங்க நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா அவனோட ஒரு கையே காணாம போயிருக்கு. இதை பார்த்து நம்ம யூனிசிக்கு கத்திக்கிட்டே இப்ப நான் என்ன பண்றது, அது மட்டும் இல்லாம கண்டிப்பா நான் கார்டை லூஸ் பண்ணது தப்பு தான் அப்படி சொல்லிட்டு அங்க உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட கத்திட்டு இருக்கான். அந்த டைம் அங்க ஆண்டாடி ஆமா இங்க என்ன பண்ணிட்டு இருக்கா, உட்காந்துகிட்டு இருக்க மாதிரி இருக்கு, நீ இப்ப இந்த சண்டையெல்லாம் போட முடியா, நான் அங்கேயே உட்காந்துருக்க போறியா, இந்த மாதிரி ஒரு ஃபைட்ல டிஸ்ட்ராக்ட் ஆகலாமா தம்பி, இந்த மாதிரி ஆனா இதான் உனக்கு நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு கலாச்சிட்டு இருக்கான். அப்புறம் இவன் ஆண்ட்ராய்டு 15 ஒரு மாஸ்டர் ஓகேவா, இவனோட டைப் நைட் ராலர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஆமா நான் நினைக்கிறேன், நீ நினைக்கிறியா ஆண்ட்ராய்டு 13 அப்படி சொல்லிட்டு அவன்கிட்ட கேட்கும். இந்த லூசு பசங்க ரொம்ப வீக்காக இருக்காங்க இப்ப அப்படி சொல்லிட்டு இருக்கான். இவனுமே ஒரு மாஸ்டர் தான், இவன் டைப் கொரிலா ஓகேவா. அம்மா என்னடா ஒண்ணுமே புரியல அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனுஷனையும் ஒரு மாஸ்டரோட டிஎன்ஏ எடுத்து கலப்பினம் பண்ணி ஐ மீன் ஹைபிரிட் பண்ணி கிரியேட் பண்ண ஸ்பீசிஸ் தான் இவங்க மனுஷங்களே இல்லை. இப்ப நான் சொன்னால அதான் இவனு வச்சுட்டு இவங்க மனுஷங்களே இல்லையா, இவங்க ஒரு ஹைபிரிடா, இந்த மாதிரி ஒரு ரிசர்ச் எல்லாம் ஐயூபிஎஸ்சி செஞ்சுட்டு இருக்காங்களா அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். இதை பத்தி கண்டிப்பா நான் யூன்டாட்ட சொல்லி ஆகணுமே அப்படி சொல்லிட்டு இவன் யோசிக்கிறான். அப்புறம் அங்க படுத்து இருக்க வெள்ள சட்டையை பார்த்து டே தம்பி எந்தரா நான் பேசுறது கேக்குதாடா அப்படி சொல்லிட்டு கத்திட்டு இருக்கான். சாரி கமெண்ட், நான் தான் இங்க இருக்க எல்லாரும் ப்ரொடெக்ட் பண்ணிருக்கணும் அப்படி சொல்லிட்டு பேச முடியாம பேசிட்டு இருக்கான். இதை பார்த்து யூனிசிக்கு அவனோட கண்ணை பார்த்துட்டாமா, அவன் கண்ணுக்கு என்னாச்சு, சரி ஓகே நீ ரொம்ப எல்லாம் மூவ் பண்ணாத, உனக்கு பிளட் லாஸ் ஆயிட போகுது, கண்டிப்பா நம்ம கில்டு ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் அனுப்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்ட வெள்ள சட்டை போடுறோம், அது இப்ப இம்பார்ட்டன்ட் இல்ல கேப்டன், நீங்க எப்படியாச்சும் எங்களை இங்கே விட்டு நீங்க தப்பிச்சு போயிட்டு இருங்க, நாங்க இவங்க எப்படியாச்சும் இங்க ஹோல்ட் பண்ணி நிறுத்திக்கிறேன்
இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கான். இதை கேட்ட யூனிசி கொஞ்சம் சத்தனா வாயை மட்டும் சும்மா அவனுக்கு ஆல்ரெடி ப்ளீட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கான். நீங்க எப்பயாச்சும் உயிர் போச்சானு சார் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கத்திட்டு இருக்காப்ல. ஐ மீன் சொல்லிட்டு இருக்கான். இவங்க பேசிக்கிறதெல்லாம் பார்த்துட்டு ஆண்ட்ராய்டு 13 சும்மா இருப்பானா செத்து போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அட்டாக் பண்ண வந்துட்டு இருக்கான். இதை பார்த்து நம்ம யூனிசிக்கு வந்து இப்போ உங்க 2 பேரும் கொல்ல போறா சொல்லிட்டு இவனும் ஆப்போசிட்ல அட்டாக் பண்ண போயிட்டு இருக்கான். ஆனா பட் நம்ம ஆண்ட்ராய்டு 13 ஒரே ஒரு குத்து தான் ஓடுறான். பறந்து போய் செவத்தை அடிச்சுட்டு உட்காந்துருக்கான். நம்ம யூனிசி கிட்டத்தட்ட ரொம்ப ஹெவியான டேமேஜே வந்திருக்கு. இதை பார்த்தா நம்ம ஆண்ட்ராய்டு 15 வந்து எவ்வளவு ஒரு சோகமான விஷயம் பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அப்புறம் எல்லாரையும் கொண்டாடுறா ஒரு சில பேர் உயிரிழப்பு போஸ்ட் ஹீரோ ஸ்கில்ட் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படிங்கறத விசாரிச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டு இருக்காங்க. அந்த டைம் நம்ம ஹீரோயின் என்டர் ஆயிட்டாங்க. இந்த சிச்சுவேஷனை பார்த்த ஹீரோ வந்து கண்டிப்பா பேக்கப் தேவைப்படுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா மெடிக்கல் அசிஸ்டன்ட் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதை பார்த்து நம்ம ஹீரோ வந்து கண்டிப்பா ரொம்ப லேட் ஆயிட்டு இனிமே தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டு இருக்காங்க. அந்த டைம் இதை பார்த்து நம்ம ஆண்ட்ராய்டு 13 அவன் வந்துட்டான் அவன் தலையை நம்ம பாஸ் எடுத்து வர சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே ஓடிக்கிட்டு இருக்கான். இதை பார்த்து நம்ம ஆண்ட்ராய்டு 15 முட்டா பேர சத்தனா வெயிட் பண்றா அதாவது பொறுமையா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கான். இவங்கிட்டு நம்ம ஆண்ட்ராய்டு 13 வந்து இதெல்லாம் கண்டுக்கல நான் போன கொல்ல போறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு வந்துட்டு இருக்கான். இதை பார்த்த ஹீரோ இதில் நான் பாத்துக்கிறேன் கண்டிப்பா உன்னால மட்டும் சமாளிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்ட ஹீரோ வந்து சத்தனா சும்மா இருமா நீ போய் முன்னாடி அட்டாக் பண்ணு சொல்லிட்டு அடி வாங்கிடுவா நீ அடி வாங்குறதுனால பாத்துட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். ஆனா சில்ஃபோட பவரை முழுசா கண்ட்ரோல் பண்றானு தெரியல. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சில்ஃபை சமன் பண்ணிட்டு இருக்கான். நம்ம சில்ஃபும் வந்து சமனாகி வெளில வர்றாங்க. கிட்டத்தட்ட லிட்டில் ஐ மீன் சின்ன ஒரு ஃபேரி மாதிரி இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து அவனோட ஸ்வாட்ல வந்து அதுக்கப்புறம் பவர் கேதர் பண்ணிட்டு இருக்கான். அப்பயே அவனால ஃபீல் பண்ண முடியும் நம்ம சில்ஃபோட மேசிவான ஃபானை வந்து ஹீரோ ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அல்டிமேட் அட்டாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாஷ் அட்டாக் பண்றான். ஆரா பிளேட் ஐ மீன் இந்த அட்டாக்கோட பேர் வந்து ஆரா பிளேட் அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்றான். அண்ட் இதோட இந்த சாப்டர் க்ளோஸ் பண்றாங்க. சரி ஓகே இதோட அந்த சாப்டர் முடிச்சிட்டாங்க. கடைசியில் ஒரு அட்டாக் வந்து செம்மையான ஒரு பவர்ஃபுல்லான அட்டாக் வர கொடுத்துருக்கான். அண்ட் அடுத்த எபிசோட்ல என்ன ஆக போகுது கிட்டத்தட்ட வந்து ஒரு பெரிய கில்ல இருக்க ஒரு டீமே வந்து அசால்ட்டா வைப் அவுட் பண்ண ஒரு 2 பேர்ட்ட வந்து நம்ம ஹீரோ வந்து சோலோவா சண்டை போட்டுட்டு இருக்கான். ஹீரோனை சேர்த்துக்காதீங்க அவன் பெருசா வந்து சண்டையெல்லாம் போட மாட்டா. என்னதான் பவர்ஃபுல்லாவே இருந்தாலும் அவளை பெருசா ஃபைட்ல ஈடுபடுத்தல. அப்ப நம்ம ஹீரோ தான் சிங்கிள்ஸ் பண்ணிட்டு இருக்கான். கிட்டத்தட்ட ஒரு டீமே அசால்ட்டா முடிச்ச ஒரு 2 பேர்ட்ட வந்து நம்ம ஹீரோ சிங்கிள்ஸ் பண்ணிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம ஹீரோ வந்து அவனோட ஸ்பிட்டோட பவர் வந்து மொதமாவா யூஸ் பண்ண போறான். இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணதெல்லாம் சும்மா லைட் தான் சும்மா ட்ரைலர் மாதிரி தான். இப்போதான் மெட்டீரியல் சை நம்ம சில்ஃப் எல்லாம் வந்திருக்காங்க. சோ அவளோட ஃபுல் பவரை யூஸ் பண்ண போறான். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதுவே ஃபுல் பவரா என்னன்னு இன்னும் சொல்ல வரல. சரி நீங்க அதை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கை போட்டு பாருங்க. ஒரு 100 லைக் வந்துச்சு அப்படின்னா அடுத்த எபிசோடு உடனே அப்லோட் பண்ணிடுறோம். ஓகேவா 100 லைக் வந்த உடனே அடுத்த எபிசோடு வந்து அடுத்த ஒரு 2 ஹவர்ஸ்ல எபிசோடு வந்து ரிலீஸ் ஆயிடும். ஸோ நீங்க அதை பத்தி கவலைப்பட தேவையில்ல. ஸோ நெக்ஸ்ட் எபிசோட் வந்து பார்க்குற வரைக்கும் டாட்டா பை பை.